வெங்காயத்தின் தோல் குணப்படுத்தும் தன்மை கொண்டது. சருமத்தில் ஏற்படும் வீக்கம், அரிப்பு, தடிப்பு ஆகியவற்றை குணப்படுத்தும். பாதிக்கப்பட்ட இடங்களில் வெங்காயத்தோலை வைத்து தேய்ப்பது விரைவில் நிவாரணத்தை தரும். வெங்காயத்தோலை நீரில் போட்டு அதனை 10 அல்லது 20 நிமிடங்களுக்கு நன்கு கொதிக்க வைத்து ஆற வைத்து தோல்களை தூக்கி எறிந்துவிட்டு சர்க்கரை சேர்த்து தூங்கச் செல்லும் முன் குடிக்கவும். இது உங்களுக்குள் உள்ள தசைப்பிடிப்பு மற்றும் வலிகளை குணப்படுத்தும். தினமும் மாதுளை சாப்பிடுவதால் கர்ப்பப்பை பலம் பெருகும். பப்பாளி பழம் சாப்பிடுவதால் கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள் நீங்கி உள்ளேயும் வெளியேயும் உள்ள காயங்களை குணப்படுத்துகிறது. கருஞ்சீரகம் சேர்த்துக் கொள்வதால் கர்ப்பப்பை புண், கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள் ஆகியவற்றை வெளியேற்றுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. உடல் பருமனை கட்டுப்படுத்துகிறது. மூளையை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. வெந்தயம் கர்ப்பப்பையை வலுவாக்கும். மாதவிடாய் வலியை நீக்கி மாதவிடாய் சுழற்சியை மேம்படுத்தும். உடலில் எந்த இடத்தில் இரத்த கசிவு இருந்தாலும் இந்த வெந்தயம் அங்கு வேலை செய்யும். தினமும் 3 பேரீச்சையை எடுத்துக்கொண்டால் கர்ப்பப்பைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று கர்ப்பப்பை பலமடையும். பேரீச்சையில் அதிகமான இரும்பு சத்து உள்ளது.